ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி +2க்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நான் முன்கூட்டியே ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் எழுதுங்க, கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டன் பண்ணுங்கள். நல்லா 10க்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க. இப்போ நம்ம எப்படி என்ன செய்கிறோம் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தம்பிங்களாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ என்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமைக்க போகிறோம்னா சாதம், சாம்பார், ரசம், கேரட் பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நாங்கள் 2 பேர் தான், அதனால் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். முருங்கைக்காய் கேரட் பொரியலுக்கு ஜவுச்சோவு முருங்கைக்காய் வச்சு சாம்பார். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டைம் இல்லை. அதனால் குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னுக்காக. தம்பிக்கு 1:30 மணிக்கு வேனு, அதனால் சீக்கிரம் வச்சிடலாம் அப்படின்னுக்காக குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் சும்மா ஒரு பாத்திரம் இருந்தால் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கப்பு 100 கப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது அளவு 100. அப்படியே நான் 100 போட்டுக்கிறேன். போட்டு முருங்கைக்காய் சவுச்சோவு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ கல்லை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு வந்த பிறகு நீங்கள் கூல் வாட்டர் ஊற்றிக்கலாம், சரி ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம், ஓகேவா? நான் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன், நான் கூல் வாட்டர் ஊற்றலை. இப்போ பிளாஸ்கில் இருக்கிறத கொஞ்சம் ஹாட் வாட்டரே ஊற்றிக்கிறேன் இருக்கிறத. நீங்கள் வேணும்னா நீங்கள் பச்சை தண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு வெந்நீர் சேர்த்துட்டேன். வெந்நீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா வேணால் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் தூளே பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போல் நல்லா போட்டுக்கிறேன். ஏன்னா நிறையாவே போட்டுங்க, நல்லது தான் அது. சில பேர் பூண்டு தட்டி இதில் போடுவாங்க, நான் பருப்பில் போடுவாங்க, அதை நான் போடல. பெருங்காயனே நிறையா சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு சேர்த்து பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 விசில் வரட்டும். ஒரு 3-4 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்றேன், ஏன்னா ஊற வைக்கல பருப்பு, அவசரத்துக்கு டப்புன்னு இது பண்ணுறேன். அப்படியே ஒரு 4-5 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கலாம். சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸு போதும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா அவ்வளோதான். இப்போ உரமாக வச்சிடலாம். இது எல்லாருக்கும் தெரியும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ காய்கறி அரிஞ்சிட்டு கேரட் பொரியலுக்கு எப்படி அறியுன்னு தெரியும், அதனால் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டம்ளர் அரிசி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுங்க. நாங்கள் 2 பேர் தான், அதனால் சின்ன டம்ளரில் 1 வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி நல்லா கழுவி ஃபுல்லாக கழுவிட்டு ஒரு 3-4 தடவை கழுவி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி களைஞ்சிட்டேன், பற்ற வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ சாதம் உங்களுக்கு குழவா வேணும்னா ஒரு 5 விசில் விட்டுங்க. கொஞ்சம் விரையாக வேணும், லைட்டாக தான் இருந்தால் போதும் அப்படின்னா 3 விசில் வச்சுங்க. நான் ஒன்றுக்கு ஒரு 3 டம்ளர் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் சாதம் குழவா வேணும், அதனால் 5 விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டு. அடுத்தது சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சட்டி போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டுக்கலாம். நான் வடகம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் போடுறேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வடகம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வடகம் இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகா சாம்பார் வைக்கிறேன், அதனால் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் இப்போ நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும், நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம், நான் பெருசு போட்டிருக்கேன். நான் 2 தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. அதனால் நீங்கள் பெருசு இருந்தாலும் போட்டுக்கலாம், சின்னது இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வதக்கி தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். பிறகு இது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உருண்டை குழம்பு, சாம்பார், கீரை சாம்பார் அப்படி போட்டிருக்கேன்.
இந்த சாம்பார் போட்டது கிடையாது, அதுக்காக சரி எடுக்கலான்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி அரைச்சிருக்கேன். இது வதங்கின பிறகு பருப்பு வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு பருப்பை எடுத்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பலவாக இருக்குது பாருங்க, போட்டுக்கலாம். அது நல்லா குழவா இருக்குது, நல்லா போட்டு சாதம் வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் இதாகிட்டுருக்கு, வெந்துகிட்ருக்கு. இது பருப்பு கொஞ்சம் கொதி வந்தோன்னா காய்கறி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காய்கறி போட்டுக்கிறேன். முருங்கைக்காவும் சவுச்சவும் எடுத்துருக்கேன், அதை போட்டு ஃபுல்லாக போட்டுறேன். போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி புளி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், உங்களுக்கு அதே காரம் தான். 3 பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கன்னா 3 மிளகா 2 அப்படி போட்டுக்குங்க. இப்போ நான் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு கொதி வரட்டும். கொதி விட்டு வந்த பிறகு நம்ம தேங்காய் புளி எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னா பச்சை மிளகா சாம்பார் ரெடி. இப்போ தேங்காய் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி ஊற்றணும், கொஞ்சம் தேங்காய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா தேங்காய் புளி கரைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இப்படி கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து புளியை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாம்பார். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வந்து புளி ஊற்றிட்டேன். புளி ஊற்றினா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிட வேண்டாம். தேங்காய் வந்து கொதிக்க விட வேணாம். அப்படியே தேங்காய் இறக்கிட்டு லைட்டாக அப்படியே மேலே அந்த சுற்றி வரும் பாருங்க பபிள்ஸு, அதை வந்தோன்னே இறக்கிடலாம். இப்போ வந்து லைட்டாக கொதிக்குது. இப்போ வந்து புளி ஊற்றிட்டு அப்போ தேங்காய் வச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ புளி ஊற்றியாச்சு, தேங்காய் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைட்டாக ரொம்ப கொதிக்க வேணாம், இதிலே கொதிக்குது பாருங்கள் தலைப்பலான்னு. ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொதிச்சு இது பண்ணோம்னா அந்த மாதிரி ஆகிடும். அதே உங்களுக்கு தேங்காய் கொதிக்கிறதே ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது. இப்போ வந்து தண்ணி ஊற்றே தேவையில்லை, நம்ம திக்காகவே இருக்கட்டும். அடுத்து வந்து ரசம் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கலாம் அடுத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், ஏன்னா 2 பேருக்கு தானே, அதனால் கொஞ்சமாக வச்சுட்டேன். ரசம் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் நான் காமிக்கலை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் அப்படியே தாளிச்சு கொண்டு போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், ரசம் ரெடி. கேரட் பொரியல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேரட் பொரியலுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் போதும் எண்ணெய். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறும். நான் வந்து பார்த்ததில்ல, கேரட் பொரியலுக்கு வந்து யாரும் பச்சை மிளகா போட்டு பார்த்ததில்ல, அதனாலே நான் பச்சை மிளகா போடுகிறேன். ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே மிளகாரம் மாதிரி ஊற்றிடுவோம். வெங்காயம் நைஸாக ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், நைஸாக அரிஞ்சு ஒரு வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் வந்து சால்ட்டு கேரட்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க கேரட் போடும்போது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா வந்து அதே கொஞ்சம் நல்லா இதாகிடும். இப்போ வந்து அப்படியே லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு,
கொஞ்சமாக போட்டுக்கோங்க, லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கிடைக்கும். தேவையான அதை உப்பு போட்டுட்டு கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா பொலன்னு இருக்கும். நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து மூடி வச்சுட்டு இப்போ வந்து வெந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு நிறையா பேர் வேணால் போட்டுக்கலாம், என்கிட்ட இருக்குது நிறையா வேணால் போட்டுக்கலாம். திருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக போட்டு இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பொலன்னு இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பொலவாக இருக்கும், இல்லை நிறையா ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இதுமாரி பூவா மாரி வராது, பொலன்னு இருக்காது. கம்மியாக அப்படியே தெளித்து விடணும் கொஞ்சமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லஞ்ச் ரெசிபி முடிந்துக்கிட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டில் டுடே லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ரைஸு, பச்சை மிளகா சாம்பார், கேரட் பொரியல், ரசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு, சூப்பராக. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.